எடப்பாடி பழனிசாமி நல்லா சொல்லுவான் கிடையாதுன்னு. நெவர். அதிருப்தியான ஒரு ஆட்சின்னு தான் இப்போ என்ன கேட்டால் நான் பப்ளிக்கில் பேசும்போது சொல்லுவேன். ஆனால் இப்போ அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 10 தேர்தலுக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து தோத்துட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 2026 தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி? இவங்க தோத்துட்டே வர்றதுக்கு காரணம் வந்து மற்றவன் நம்பினாங்க, ஓட்டு மாற்றி போட்டாங்க. இப்போ வந்தவனை விட ஏற்கனவே இருந்தவன் பெட்டர்னு தோணும். புரிஞ்சுதா? ஓகே. தோத்துட்டே வர்றதுனால ஒரு தோல்வியிலே போக மாட்டான். அப் அண்ட் டவுன் தான் லைஃபு. இப்படி போகிற ஒரு நாள் இப்படி வந்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? ஆனா இன்னொன்னு, இரட்டை இலை தொண்டர்கள் வந்து கட்சி சீக்கிரம் மாற மாட்டான். தொண்டர்கள் புரியுது. பதவியில் இருக்கிறவனா இங்கிருந்து அங்க தாவுவான், அங்கிருந்து இங்க தாவுவான். தொண்டர்கள் தாகவே மாட்டான். அவன் ஒரே பக்கம்தான் இருப்பான். ஏதாவது ஒரு 100 தொண்டன் போய் இங்க போனா அங்க போனான்னு அது இருக்கு, ஒரு 10 பேர் இருப்பான். அப்படி பட் மொத்த தொண்டர் போக மாட்டாங்க. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.